ஐக்கம் கோபி தமையன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி KFC ஸ்டைல் சிக்கன். இதுக்கு வந்து 4 லெக் பீஸ் வந்து எடுத்துருக்கேங்க. இந்த 4 லெக் பீஸ்க்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ணுற மசாலா எல்லாமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எலுமிச்சம்பழ சாறு வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வினிகர் இருந்துச்சுன்னா வினிகர் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எலுமிச்சம்பழ சாருக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போது இது கூட வந்து ஒரு 2 முட்டையும் வந்து உடச்சி ஊற்றி அதையும் கலந்துக்கலாம். நீங்கள் வந்து மசாலாலாம் ஃபஸ்ட்டே வந்து ஒரு பவுலில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த பீஸை வந்து நல்லா வந்து பிரட்டி எடுத்துக்கலாங்க. அதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது 2 முட்டை உடச்சி ஊற்றியாச்சுங்க. இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டு இதையும் வந்து நல்லா கைகளால் வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மசாலா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டு இதை வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் ஊற விடுங்க. இது வந்து நல்லா 4 மணி நேரம் வரைக்கும் ஊறிச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லா மசாலாலாம் வந்து அந்த சிக்கன் பீஸில் இறங்கிட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போது இது ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம வந்து மேலே வைக்கக்கூடிய அந்த கோட்டிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மைதா மாவு வந்து 1 கப் எடுத்துருக்கேங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போது இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள். அப்புறம் தேவையான அளவு இதுலேயும் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் வந்து காரத்துக்கு வந்து திரும்பவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. அப்படியே ட்ரை இன்க்ரீடியண்ட்டாக இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க. அதாவது இந்த காரம் உப்பெல்லாம் எல்லா பக்கமும் போகிற மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு நம்ம வந்து நல்லா ஊற வச்சுருக்க அந்த சிக்கன் துண்டு இருக்குல்ல, லெக் பீஸ், அதை வந்து எடுத்து நல்லா இந்த மாதிரி வரமாவு வச்சே நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக எங்கேயுமே ஈரமே தெரியாத அளவுக்கு நல்லா வந்து கைகளால் நல்லா இந்த மாதிரி அழுத்தி கொடுத்து பிரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கையில் வந்து மாவு வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து எல்லா பீஸ்க்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஈரப்பதமே தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா மாவு வந்து எல்லா பக்கமும் ஈவனாக படுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் டைம் கோட்டிங்க. நம்ம வந்து இன்னும் மற்ற பீஸ்க்கு இதே மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த கோட்டிங் கொடுத்துட்டு இதை வந்து இன்னொரு டைம் வந்து நம்ம வந்து மாவில் வந்து பிரட்ட போகிறோம். அந்த மாவில் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து சுத்தமான தண்ணியில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸில் வந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு 4லேருந்து 5 செகண்ட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. தண்ணியில் போட்டுட்டு அலசக்கூடாது. ஜஸ்ட்டு அப்படியே வந்து ஸ்மூத்தாக வச்சுட்டு அப்போவே எடுத்துக்கோங்க. இப்போ திரும்பவும் அந்த ஈரமாக இருக்க அந்த சிக்கன் பீஸ் மேலே வந்து நம்ம மாவு வந்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். இந்த டைம் வந்து நீங்கள் வந்து மாவு வந்து ரொம்ப அழுத்தக்கூடாது. கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து கையில் அப்படியே எடுத்து பிரட்டி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி செய்யும்போது தான் அந்த மேலே வந்து நல்லா ஃப்ளேக்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். நல்லா அந்த மொறுமொறுப்பான க்ரன்ச்சியான கோட்டிங் வந்து நம்மளுக்கு அப்போ தாங்க கிடைக்கும். இப்போ வந்து நான் கையில் வந்து ரொம்ப அழுத்தலை, ஜஸ்ட்டு வந்து அந்த மாவு மட்டும் மேலே வந்து பிடிச்சி விடுறேன், அவ்வளோதாங்க. பாருங்கள், உங்களுக்கு வந்து எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்குன்னு. இப்போ இதுலேயே வந்து அந்த ஃப்ளேக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இது வந்து நம்மளுக்கு எப்படி தெரியுது பாருங்கள் ஃப்ளேக்ஸ் எல்லாம். இப்போது இதை வந்து இப்போவே அப்படியே டேரெக்டாக எண்ணெயில் போட்டுடணும். செகண்ட் டைம் வந்து மாவில் பிரட்டிட்டு அதை வந்து பீஸ் வந்து நம்ம ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து மறுபடியும் அந்த ஈரத்தையெல்லாம் அப்சார்ப் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளேக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிருங்க. அதனால் செகண்ட் டைம் வந்து மாவில் வந்து நல்லா பிரட்டி எடுத்தோன்னே டேரெக்டாக வந்து எண்ணெயில் போட்டுருங்க. இப்போவே பாருங்கள் நம்மளுக்கு அந்த ஃப்ளேக்ஸ் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா பீஸ்க்கும் செஞ்சுக்கலாம். இப்போது 2வது பீஸையும் இதே மாதிரி வந்து தண்ணியில் போட்டாச்சு. எல்லா பக்கம் ஈரம் படுற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு உடனே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் வச்சாலும் அந்த மசாலாவில் வந்து கரைஞ்சி போயிடும். இப்போது அந்த ஈரமாக இருக்க சிக்கன் பீஸில் வந்து திரும்பவும் இந்த மாவு வந்து மேலே வந்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், செகண்ட் பீஸும் நல்லா கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதையும் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஃப்ளேம் வந்து அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மேலே கலர் வந்து ரொம்ப செவந்து வந்துடும். நம்மளுக்கு வந்து இதே மாதிரி கலர் மெயின்டைன் ஆகணும்னா நல்லா திருப்பி போட்டு வேக வைங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃப்ளேக்ஸ் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. மேலே பார்க்கும்போதே நல்லா மொறுமொறுப்பாக க்ரன்ச்சியான அந்த லேயர் வந்து நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். நம்மளுடைய சூப்பரான மொறுமொறுப்பான KFC சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.
குழந்தைங்க வந்து KFC சிக்கன் கேட்டாங்கன்னா நம்ம வந்து உடனே கடைக்கு போக முடியாது. அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் பீஸ் வந்து வீட்டுக்கே வாங்கிட்டு வந்துட்டு டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாங்க. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம இந்த மெத்தடில் செய்யும்போது சிக்கனோட மேல் பகுதி வந்து நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்பக்கம் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. Thank you.